இங்கே கோவை ஃபர்னிச்சர்ஸ்க்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இது சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ரோசோன். இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமலேஷ் ஆப்டிக்கல்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போர்டு வச்சு ஒரு ஆப்டிக்கல் கடை இருக்கும். அதுக்கு ஒட்டினாப்லேயே ஒரு கட்டு வந்து உங்களுக்கு உள்ளே போகும். சங்கரா கண் மருத்துவமனை அந்த போகிற ஒரு ரோட்டில் தான் வந்து நம்மளுடைய ஒரு 4 பில்டிங் தாண்டிங்கன்னா கோவை ஃபர்னிச்சர்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இருந்து நம்ம இந்த கட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பில்டிங் ப்ரோசோன் மால்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு 5 பில்டிங்ஸ் தாண்டி உங்களுக்கு வந்து நம்மளோட கோவை ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கடை தான் கடைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய கடலே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவை ஃபர்னிச்சர் ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். திருப்பி நான் வந்து ஷோரூம்னே சொல்லிட்டுருக்கேன். இது ஃபர்னிச்சர் ஷோரூம் இல்லைங்க. ஏன்னா நான் ரிப்பீட்டடாக வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் விசிட் பண்ணி எனக்கு அதே தான் வருது. இது ஷோரூம் கிடையாது. இது ஓனாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சொந்த தயாரிப்பு இடத்துக்கு தான். இவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, என்ன தரத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து ஓனர் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க பேசுகிறேன்னு சொன்னாங்க. யாரும் நானே பார்க்கல. உள்ளே போய் நம்ம வந்து பார்ப்போம். உங்களோட டவுட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட டவுட் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோட கிளியர் பண்ணிட்டு தான் போகிறோம். கோவை ஃபர்னிச்சர் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதில் பேசக்கூடிய ஓனர். ஸோ அந்த அண்ணா கிட்ட தான் நான் வந்திருக்கேன். ஹாய் அண்ணா, வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நீங்கள் இந்த ஷூட் கொடுத்ததும் நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணப்போ உங்களோட பேச்சு இருக்கு இல்லையா, ஃபர்னிச்சர் விட உங்களோட பேச்சு பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு அருமையாக நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க. அவ்வளோ விஷயத்தை வந்து நான் வந்து உங்கள் மூலமாக வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி என்னென்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கண்ணா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 40 வருஷமாகவே இந்த தொழிலை வந்து கண்டினியூவாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் எத்தனையோ இடத்துல போயிருப்பீங்க, கல்யாணத்தில் போயிருப்பீங்க, ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி ஆஃபீஸு, இந்த மாதிரி இடத்துங்களில் போகும்போது எத்தனையோ சேரில் உட்காந்துருக்கலாம். ரிவால்விங் சேரில் உட்காந்துருக்கலாம், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருக்கலாம், இரும்பு சேரில் உட்காந்துருக்கலாம், எப்படியோ உட்காந்துருக்கலாம். அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம், அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு எஃபெக்ட், அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட்டு இந்த சேரில் கிடைக்கும். ஏன் இதனால் இது என்ன சார், இது வந்து ஜும்பா சேரா அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே முழுசுமே எல்லாமே செட்டிநாடு ஆட்களை வச்சு, அதாவது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த காரைக்குடி ஆட்களை வச்சு செய்கிற சேர் இது. இதனுடைய உருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனுஷனுடைய முதுகுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இதில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மணி நேரம் உட்காந்து வந்துட்டு அப்புறமேல் அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர் தான். இதை நான் சொன்னால் புரியாது. இப்போ மேடமே உட்காடுறாங்க, மேடம் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களே அவங்களோட வாயினால் சொல்லுவாங்க. பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சொன்ன சேர் இதுதானா? இதே சேர் தான். இந்த சேர் தான் நீங்கள் சொல்கிறீங்களா? கட்டாயமாக. இதில் உட்காந்தா அப்படி என்ன நடக்கும்? உட்காந்து பாருங்க, உங்களுக்கு இன்னொரு 1 மணி நேரம் நான் உட்காந்துருந்துட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் பெயின் இதெல்லாம் வர்றவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேர். நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க, நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். இவர் வந்து சொல்கிறது இல்லையா, இல்லை வேறு ஏதாவது கதை விடுறாரான்னு சொல்லிட்டு மைக்கை கொடுத்துட்டு உட்காருங்களா? ஓகே. அதாவது இந்த மாதிரி உட்கார கூட நல்ல முழு தள்ளி நல்ல உட்காந்து நல்லா சரிஞ்சு உட்காருங்க. நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா? காலை மேலே தூக்கி எங்கேயும் போட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கே அந்த ஒரு இது கெத்து வருது அப்படின்னாக்கா அந்த சேரோட வடிவமைப்பு அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி வரும். இல்லாட்டின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உட்கார முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் இந்த மாதிரி வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பில்டிங்கில், நல்ல செட்டிநாடு பில்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நாங்கள் இந்த வடிவமைக்கிறோம். ஓகே. ஆனால் உண்மையாலுமே சார் இதில் உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கிறத விடவே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. இன்னும் நல்லா வாட்டமா நல்லா உடம்பு இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா கெத்தாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இதில் உட்காரும் போது, ஏன்னா இந்த சேருக்காக தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே அடிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சேருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறது உட்கார்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். கட்டாயம். ஓகே சார், நீங்கள் சொன்ன பார்க்கலாம். அதுவும் ஒரு இதுவாக முடியும், டக்குன்னு முடியும். எல்லாம் இந்த புலிக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதில் அப்படிலாம் கிடையாது. உட்கார்றதாட்டும் எந்திரிக்கிறதாட்டும் சட்டுன்னு எந்திரிக்கலாம். அதனால ஏன்னாக்கா இந்த பாருங்க, இந்த வேலைப்பாடுகள் இதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங், அதாவது செட்டிநாடு பில்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்டிங்கில் தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்கள் கார்பன்ருங்க இதெல்லாம் மால் பண்ணி அதை அப்படியே வடிவமைக்கிறதுனால தான் இதெல்லாம் காரைக்குடி சேர்ன்னு சொல்லுவோம். காரைக்குடி சேர். ஆமா, இதெல்லாம் காரைக்குடி சேர். அந்த கைப்பிடி உடையறது, நீங்க ஏறி நில்லுங்க, குதிங்க, ஒண்ணுமே ஆகாது. ஏறட்டுமா? ஏறுங்க, தாராளமா குஷன்ல காலை வச்சு ஏறுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய டவுட்டுகள் என்னென்னலாம் மனசுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் செயலாக்கத்தில் காமிங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏறி பாருங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஏதாவது உடைஞ்சிராம நான் விழுந்துடாம வந்து நீங்க பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதாவது இன்னைக்கு எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்களே ஏறுறீங்க உங்களோட டவுட்டுக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே சார் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஏற இடமே பாத்தீங்கன்னா பாக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சஸ்ல போடுறோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் போடுவாங்க. கை வைக்கிறதே வந்து சினிமா தியேட்டர் சேர் மாதிரி, அதெல்லாம் இல்லாம நாங்க 4 இன்ச்சஸ்ல பண்றதுனால தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட், இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும். சரிங்களா? உண்மையாலுமே இந்த சேர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா வர்த்தபிள் தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சேர் தான். இதுல வெரைட்டி இருக்குங்களா சார்? ஏகப்பட்ட மாடல் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோஃபாவை பற்றி சொன்னோம். சோஃபாவில் என்னென்ன மாடல் செய்கிறோம், எப்படிலாம் செய்கிறோன்றது இல்லாமல், ரெண்டாவது வந்து மகளுக்கு கொடுக்குறோம், திருமணத்துக்கு இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட இனிஷியல் வேணும், எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஐட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம் எடுக்கிறோம். அது இல்லாமல் உங்களுடைய ஆர்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆர்டர் எப்படிலாம் கொடுக்குறீங்களோ அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இந்த சோஃபா பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சோஃபா எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குஷனே தேவைப்படாது. குஷன் இல்லாமல் நீங்கள் உட்கார்ற சோஃபா செட்டு, இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28,000 வருது இருந்துக்கிட்ட. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3+2 வரும். 3 சீட்டர் மட்டும் கிடையாது, 3+2 வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுகுக்கு ஏற்ற மாதிரியே பெண்டு கிண்டு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து உட்காரும்போது பின்னாடி தலைக்கு மேலே ஹெட்ரெஸ்ட் ஹைட்டாக வரும். ஹெட்ரெஸ்ட்டு ஹைட்டாக வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டு எல்லாமே இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குன்றது அதையும் காமிக்கிறேன், மற்ற செட்டையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற செட்டு எல்லாமே வந்து 22 ரூபா வரும். 22 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதனோட ஹெட் போர்டு வந்து ஹைட்டாக இருக்கும். உட்காரோம்னாக்கா நம்ம தலைக்கு மேலே இந்த ஹெட் இருக்கும். ரெண்டாவது வந்து பசங்க ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, கீழே விழுந்தா என்ன சார் ஆகும், மரம் எதுவும் ஆகுமா, உடையுமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த அளவுக்கு போனால் கூட சரி இருந்துக்கிட்ட விழுந்தாலும் ஒன்றாகாது. ஏன்னாக்கா பொருள் அந்த அளவுக்கு மரத்தில் எங்களோட எரால்டெட்டு போட்டு ஃபெவிக்கால் எரால்டெட்டு எல்லாமே போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு பொருளை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ வெயிட் இருக்கே, எங்கன மாதிரி இருக்கவங்களாம் எப்படி சார் இதை வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க தொட்டு பார்த்துட்டு வர வேண்டியதானே கண்டி, இதை தூக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சத்தியமாக செம்ம வெயிட்டுங்க. இது உண்மையாக உடஞ்சிருக்கா இல்லைன்னா இருங்க செக் பாருங்க பாருங்க எப்படி திருப்புங்க, என்ன கண்டிப்பாக தூக்க முடியாது பாருங்க. அதெல்லாம் உடையிறதுன்றதுக்கே சான்ஸ் இருக்காது. ஏன்னாக்கா இது எல்லாமே வந்து திக்னஸான மரத்தை போடுறோம். திக்னஸான மரத்தை போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உடையிறதுக்கு சான்சஸே கிடையாது. மற்ற சோஃபா செட்டையும் பார்க்குறோம், மாடலையும் பார்க்கலாம். நீங்கள் என்ன எகிரி குதிச்சாலும் ஒன்றாலும் ஒன்றும் ஆகாது. மற்ற சோஃபா செட் மாடல் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ நேரம் 22,000 பெரிய பெரிய பட்ஜெட்டில் தான் சொன்னீங்க. அப்போ நார்மல் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நார்மலும் மீடியமாக ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. அதுக்கோசரம் ரேட்டு கம்மியாச்சுன்னு சொல்லி குவாலிட்டியை கம்மி பண்ண மாட்டோம். அதில் என்ன குவாலிட்டி, அதில் என்ன திக்னஸ் சட்டம் போடுறோமோ எல்லாமே உண்டு. என்ன இந்த ஆர்ச் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரும். இந்த மாதிரி செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 ரூபா 17 ரூபா இப்படி இருக்குது. 18 ரூபா செட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதில் வந்து ஆமாம் 3+2 பார்க்குறது வித்தவுட் குஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 ரூபா 17 ரூபா இப்படி இருக்குது. இதில் என்னென்ன டிசைன்ஸ், பீகாக் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்குடு இருக்குது, இதில் வந்து எலிஃபெண்ட் இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வண்டலூரில் இருக்கிற அனிமல்ஸ் அத்தனையுமே நம்ம கடைக்குள்ளார இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எங்கே பாருங்கள், எலிஃபெண்ட் இருக்குது. எலிஃபெண்ட்லாம் வந்து சாதாரண எலிஃபெண்ட்டில் தத்ரூபமான ஒரு எலிஃபெண்ட்டு. எலிஃபெண்ட் எப்படி ஜூவில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். வந்துக்கிட்ட இன்னும் பாலிஷ் பண்ணாமல் தான் இவ்வளோ கிளியராக இருக்குது. இன்னும் பாலிஷ் பண்ணோம்னா என்ன அளவுக்கு இருக்குன்றத பாலிஷ் பண்ண செட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ் பண்ணது. ஆமாம், மேக்கப் போடாமலே இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் வந்துக்கிட்ட. இது மினிமம் ரேட்டே உங்ககிட்ட என்ன ரேட்னா 18 ரூபா வரும். 18 ரூபா வரும் வித்தவுட் குஷன். எங்ககிட்ட மோல்டட் குஷன் இருக்குது, தரமான மோல்டட் குஷன் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஓகேண்ணா. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் சோஃபா மட்டும் தானே காமிச்சிங்க, அது மேலே போடுற அந்த குஷனு அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது மோல்டட் குஷனு, இது உட்கார்ற குஷனு, இது வந்து சாயிற குஷனு. இது போட்டோம் அப்படின்னாக்கா இதனோட எஃபெக்ட் தான் மனுஷனை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து வாஷபிள்னாக்கா எடுத்து வாஷ் பண்ணலாம். 10 பீஸ் எங்ககிட்ட வந்து 6,500 வரும். 10 பீஸ் 6,500 வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் எங்கே நீங்கள் வெளியே போய் கடைகளில் வாங்க போனால் 9,000 ரூபா 9,500 கம்மி கிடையாது. ஆனால் எங்ககிட்ட வந்து 10 பீஸ் வந்து 6,500 வரும். இதில் என்ன கலர் நீங்க
நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க ஓகே, ஆனா இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது மைண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் என்ன செஞ்சால் திருப்திப்படுவீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு என்ன காமிக்கிறேன். சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவீங்க. கட்டாயம். அப்புறமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இல்ல அப்படிலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே ரியலாக ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்களே சொல்லிடுங்க, நீங்களே செய்யுங்க. என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த மேல இருந்து குதிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தாராளமாக நீங்கள் குதிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கை கால்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. என் குஷனுக்கு ஒன்றும் ஆகாது, உங்கள் கை கால்களை பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆசை நிறைய போது நான் இது மேல இருந்து குதிக்கவா இங்க இருந்து குதிக்கவா? நீங்கள் குஷனில் இருந்தே குஷனுக்கு குதிங்க. இருந்துக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லை, குதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏறுறேன். இதுவும் வந்து அவங்க குஷன் தான். ஓகே, ஸோ குதிக்க போறேன்னா ஏதோ ஐடியா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அது ரப்பர் ஃபோம். அதனால தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். அந்த பாருங்க வந்துட்டு. ஓகே 1 2 3 அதெல்லாம் அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும். வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. வந்துட்டு பாருங்க இதுல எதுவுமே ஆகல. ஸோ சூப்பரா ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டஸ்ட் ஆச்சு, இப்போ அழுக்காச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு எடுத்து வாஷ் பண்ணலாம். வாஷபிள் டைப்பு. அதுவும் இல்லாமல் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப திக்கான கிளாத்து, ஜூட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு ஜூட் கிளாத்து தான் போடுறோம். வந்துட்டு ரெண்டாவது வந்து வாஷபிளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இது பீஸ் எங்ககிட்ட வாங்கினா தான் 6500 வெளியே நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் 9000 9300 கம்மி கிடையாது. அதனால் 10 பீஸ் கொடுக்குறோம் 6500 மோல்டட் குஷன். ஓகே ஓகே. அப்ப எல்லாமே குவாலிட்டி வந்து இந்த மாதிரி தான். குவாலிட்டி அதாவது நாங்கள் 4 பொருள் விற்றாலும் அதை நல்ல குவாலிட்டியாக தரமாக விற்கணுன்ற எங்கள் நோக்கத்தினால நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம். இன்னும் பெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 5 காரைகள் 6 காரைகள் 3 காரைகள் 4 காரைகள் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எப்படிலாம் வேணும் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கடைங்களுக்கு போனீங்கன்னா 50000 எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பெட்டு ஒரு கட்டில் வாங்குவீங்க. அப்போ அதுக்கப்புறமேலு 10000 வெளியே கடனை வாங்கி வாங்கணும். எங்ககிட்ட அப்படி இல்லை. அந்த 50000 கொண்டாந்தீங்கன்னா வீடே ரம்பி போயிடும். 50000 கொண்டு வந்தால் போதும், வீடே ரம்பி போயிடும். பார்த்துக்கோங்க. வெறும் 50000 மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். கட்டாயம் பண்ணுங்க. இருந்துக்கிட்ட உங்களுக்கு வீடே ரம்பி போகிற அளவுக்கு சரக்கு தரோம். சரிங்களா? இருந்துட்டு அது குவாலிட்டியாக தரோம், அதை மறந்துடாதீங்க. இருந்துக்கிட்ட சரி ஓகே அண்ணா. அப்போ என்னென்ன பொருள் சொல்கிறீங்க? எனக்கு வேறு மறந்து போயிடும். கட்டல் தரோம். வந்துக்கிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு தரோம். வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சோஃபா செட்டு தரோம், குஷன் தரோம். வந்துக்கிட்டு எதுனாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50000 தான். ஆமாம். சூப்பர் அண்ணா, சூப்பர். ஓகே அண்ணா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து கட்டில் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம சோஃபா அப்புறமா பெட்டு குஷனு எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் ஐட்டம்? இன்னைக்கு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சு வீடு வந்து சேர்ந்தால் அவனுடைய ஓய்வெடுக்க நல்ல ஒரு இலைப்பாறை, நல்ல ஒரு கட்டல் வேணும். அந்த கட்டலை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் காட்டு. சிங்கிள் காட்டோட சைஸ் வந்து 6.25 3 சைஸு. இது பேச்சுலர் ஆகட்டும், வயசானவங்களாகட்டும், குழந்தைங்களாகட்டும், யாருக்கு வேணாலும் படுத்தாலும். அதாவது சொல்லுவாங்க, நீ தூங்கும்போது சைக்கிள் ஓட்டுறடா அப்படின்வாங்க. சைக்கிள் ஓட்டுறேன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அந்துக்கிட்ட, இல்லாட்டினாக்கா காலை போட்டுட்டு பெடல் மிதிக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துக்கிட்ட சிங்கிள் பர்சன் நல்லா உருண்டு பிறண்டு படுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்க படுத்தா கூட பக்கத்தில் மாத்திரை டப்பா, தண்ணி பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு சிங்கிள் கட்டில் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அதாவது அந்த இதில் வந்து சிங்கிள் பேர் படுக்கலாம், இதில் பக்கத்தில் டப்பா வச்சுக்கலாம், இல்லை என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் காட்டு இருக்குது. ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க, அவங்க 2 பேர் படுக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6.25 4. அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து 3க்கு 6.25, இது 4க்கு 6.25. இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இப்போ 10000 வரும். இதுலேயே 8500 மாடலும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அது வந்து 6500 இருக்குது, 7500 மாடல் இருக்குது. அதாவது ஒரு கட்டல் சிங்கிள் கட்டில் காமிக்கிறோம்னா 7500 இருக்குது, 6500 இருக்குது, 8500 இருக்குது, 10000 இருக்குது. இப்படி என்னென்ன டிசைன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு காஸ்ட்லியாக வந்துருக்கு. ஆனால் அதில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் சார், எங்கள் வீட்டில் டஸ்ட்டு படும் சார், சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இது சிம்பிள். ஆனால் ஸ்ட்ராங்கில் என்றைக்குமே வந்து சிம்பிள் கிடையாது. ஸ்ட்ராங்கில் வந்து குவாலிட்டியாக தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து 10000 வரும். வந்துட்டு அடுத்த கட்டில் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்னிஷ் பண்ணால் நம்மளுக்கு இடையிலேயே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கட்டாயம் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. அந்த டார்க்காக வேணும், லைட்டாக வேணும், நேச்சுரல் வேணும், டீக்வுட் வேணும், ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கலர் இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றுற டப்பாவை இப்படி ஊற்றுனா டார்க்கு,
இப்படி ஊற்றுனாக்கா ரொம்ப டார்க்கு, அவ்வளோதான். அந்த டப்பாவோட காஸ்ட்டு 15 ரூபா தான் எனக்கு. அதில் ஒன்றும் செலவாக போகிறதில்ல. நீங்கள் எப்படி வேணும், உங்கள் வேறு ஃபர்னிச்சர் வீட்டில் போட்டிருந்தீங்கன்னா அந்த கலருக்கு மேட்சாக வேணும்னா அப்படி இது கலர் மாற்றிக்கலாம் வந்துட்டு. சரிங்களா வந்துட்டு. இது வந்து 10,000 ரூபா இருக்குது, 8,500 இருக்குது, 4க்கு 6.25. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண கட்டில். இது என்னென்ன கட்டில் சூப்பராக இருக்கே, அப்படியே திராட்சை அப்படியே லைனாக அடுக்கி வச்ச மாதிரி. இங்கே இவ்வளோ ஒர்க்கு கொடுத்தமாக இருக்கே. இது என்ன கட்டில்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜுக்கு கொடுக்குறது. மேரேஜுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு கொடுக்குற கட்டில் ரொம்ப டாப்பாக கொடுக்கணும். 60,000 ரூபா, 70,000 ரூபா, 50,000 ரூபாயில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நேயர்களுக்கு தரமான கட்டில் கொடுக்கணும், அட்டை பிள்ளையோட கொடுக்கக்கூடாதுன்றதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கில் செய்கிற கட்டில். இதனுடைய காஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஒர்க்கு இது ஹேண்ட் கார்விங்கில் வந்து பண்ணிக்கலாம். ஹேண்ட் கார்விங் மரம் தான். ஹேண்ட் கார்விங்கில் இவ்வளோ ஹைட்டில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்துலன்னு பார்க்கும்போது நம்ம ஊரில் இப்போ ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் ஷோரூமில் ஒரு மிஞ்சி போனாலும் நீங்கள் லோவாக தான் கொடுப்பீங்க. ஒரு 40,000 ரூபா சார், 40,000 ரூபா கொடுப்பீங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தோத்துட்டீங்க. என்ன விஷயம்னா இதனுடைய காஸ்ட்டு வெறும் 28,000 ரூபா வருது வித்தவுட் பெட்டு. 28,000 ரூபா தானா? 28,000 ரூபா வருது. இதனோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா 5க்கு 6.25. ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு 10 வயசு குழந்தை தாராளமாக படுத்து 3 பேர் படுக்கக்கூடிய கட்டில் இவ்வளோ ஒர்க்கோட வெறும் 28,000 ரூபா தான். 28,000 ரூபா வித்தவுட் பெட்டு. வித்தவுட் பெட்டில். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டுன்னா, இப்போ நாங்கள் ஒரு கட்டில் எடுக்கிறோம், எங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, இல்லை கடைக்காரங்களே வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ ரேட்டு கம்மிக்குங்கிறப்போ கடைக்காரங்களே எடுப்பாங்க. ஒரு 30 கட்டல், 50 கட்டல், 100 கட்டல் எடுக்கிறாங்கன்னா எனி டைம் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30-40 கட்டல் எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லைன்னா இப்போ நீங்கள் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்க, அப்போ ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு இதே ரேட்டு தான் கொடுப்பீங்களா? ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு 5 கட்டலுக்கு மேலே எடுத்தால் அதனுடைய ரேட்டே கம்மியாகும், இன்னும் கம்மியாகும். ஓகே. ஸோ அப்போ பெட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம இதனுடைய காஸ்ட் பெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,500 ரூபா வரும். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எவ்வளோ இன்ச்சஸ்? 8 இன்ச்சஸ் வரும். 8 இன்ச்சஸ். இதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 13,200 ரூபா, 14,000 ரூபா சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட வந்து 7,500 ரூபா வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளைன் கிங் சைஸ் கார்டு. இது எவ்வளோ இன்ச்சுங்கண்ணா? இது வந்து 6க்கு 6.25. அதாவது ரேஷன் கார்டு கட்டலன்னு சொல்லுவாங்க. ரேஷன் கார்டு கட்டலாம். ஆமாம், ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேருமே படுக்கலாம். இதில் 5 பேர் படுக்கலாமா? தாராளமாக படுக்கலாம். 6க்கு 6.25 கட்டில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங் செஞ்சது. பிளைனாக கேட்டிருக்காங்க ஒரு கஸ்டமர், அதுக்கோசரம் பிளைனாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா டஸ்ட் நிறையா வருது சார், எங்களுக்கு டஸ்ட் படக்கூடாதுன்னு சொன்னதுனால பிளைனாக செஞ்சுருக்கோம். இந்த காட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18,000 ரூபாயிலேருந்து 22,000 ரூபா வரைக்கும். அவ்வளோதான் கிங் சைஸ். 18,000 ரூபாயிலேருந்து 22,000 ரூபா கிங் சைஸ். காலெல்லாம் 5க்கு 5 கால். 5க்கு 5 கால். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட், இப்போ பெட்டில் நிறைய கலராலாம் நான் பார்க்குறேன்னா, அந்த கருப்பு கலரில், ஒரு மெகந்தி கலரில், அந்த மாதிரிலாம் கலராக பார்க்குறேன். அதெல்லாம் வந்து வேறு வெரைட்டிங்களா? சைஸ் தான் ரேட்டு மாறுமே கண்டி. பெட்டோட கலருக்கோசரம் ரேட்டு மாறாது. ரேட்டு மாறவே மாறாது. சைஸ் வந்து இதனோட பெட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,500. நீங்கள் வெளியே எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18,000 ரூபா, 19,000 ரூபா போடுவாங்க. அது இல்லாமல் 3,200 ரூபா ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி உட்படவே சேர்த்து நாங்கள் 9,500 ரூபாய்க்கு கொடுப்போம். அப்போ ரெண்டும் சேர்த்து எவ்வளோ கிடைக்கலாம்? கிங் சைஸ் பெட்டு ப்ளஸ் இந்த ஒரு காட். நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, நீங்களே டோட்டல் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க? 22,000. 18,000 தானா? 18,000 ரூபா ப்ளஸ் இது 9,500. நானுமே கொஞ்சம் வீக்கு தான். 31,000 அப்படிதான் இருக்கும். 31,000 ரூபா. 31,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய 5 பேர் படுக்கக்கூடிய பெட்டு, அப்புறம் ப்ளஸ் காட்டு, மேட்ரஸும் கொடுத்துருவீங்களா? மேட்ரஸும் கொடுத்துருவீங்க. ஓகே அண்ணா, ஓகே. இப்போ நமக்கு இதில் லைட்டெல்லாம் வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ராயரெல்லாம் வேணும்னா நீங்கள் பண்ணி தருவீங்களா? லைட்டு, காத்தாடி, வால் கிளாக்கு என்ன வேணாலும் இது பண்ணி தருவீங்க. அண்ணா இதோட குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட கேரண்டி வாரண்டி எல்லாம் சொல்லுங்கண்ணா. இது 1 இயர் கேரண்டி. 1 இயர் கேரண்டி லைஃப் இருக்கும். எவ்வளோ இயர்ஸ்? 20 இயர்ஸ் லைஃப். 20 வருஷம். ஆமா, 20 வருஷம் லைஃப் இருக்கும். 20 வருஷம். ரெண்டாவது வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னாக்கா டபுள் சைடு, இந்த பக்கமும் யூஸ் பண்ணலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணலாம். நீங்க இதுல ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, இது ரொம்ப டேட்டி ஆயிடுச்சு, இது ரொம்ப கலர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம், திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வாட்டர் ப்ரூஃப். தண்ணி பட்டாலும் கொண்டாலும் அப்படியே எல்லாமே டவுன் ஆகிடும் வந்துட்டு. ஓ, இந்த மேலே இருக்கிறது வாட்டர் ப்ரூஃப். ஆமாம், அது அப்படியே எல்லாமே டவுன் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி படாது, உள்ளுக்குள்ளெல்லாம் போகாது. வந்துட்டு. அதனால வந்து உங்களுக்கு இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 6.25 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,500 வரும். 6க்கு 6.25 9,500 வரும். 4க்கு 6.25 6,500 வரும். 3க்கு 6.25 எடுத்திங்கன்னா 5,000 வரும். இவ்வளோதான் ரேட்டு. இதுதான் எல்லாமே வந்து குவாலிட்டி. 8 இன்ச்சஸ் பெட்டு, ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு,
உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 காரைக்கால் எடுத்திங்கனாலுமே வெறும் 18,000 ரூபா வாங்குவாங்க வெளியே. அதில் வேறு எம்ஆர்பி அந்த ரேட்டு இந்த ரேட்டெல்லாம் போடுவாங்க. எங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. 9,500 கொண்டாந்து டேபிளில் போட்டு பெட்டு கிங் சைஸ் பெட்டை கொடுன்னு நீங்கள் அதிகாரமாக கேட்டு எடுத்துகிட்டு போகலாம். நான் ஒரு வேளை இது வந்து எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கஸ்டமராக இருந்தால் நான் கேட்குறேன். ஒரு வேளை எடுத்துகிட்டு போய் டேமேஜ் எல்லாம் ஆகிடுச்சு, கிழிஞ்சிருச்சு, இல்லை உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா மாற்றி தருவீங்களா? இது வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2,400 பெட்டு கிட்டக்க கொடுத்துருக்குறோம். 2,422 பெட்டு கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு பெட்டு கூட ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததில்லை. சார் இது என்ன சார் இது இந்த அளவுக்கு லைஃப் இருக்குது சார், எங்களுடைய இதுக்கே பெட்டு வாங்க வேண்டிய எங்கள் தலைமுறைக்கே பெட்டு வாங்க தேவையில்லையாட்டுக்குது, அந்த அளவுக்கு லைஃப் இருக்குது. என்னென்னா நம்ம பெட்டை பாதுகாக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. பெட்டை வாங்கி கவரை வாங்க மாட்டோம். இல்லை கவர் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அழுக்காயிடும். இதே டஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா அசிங்கமாக தெரியும். அதனால் நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் கவரையும் வாங்கி போட்டுருங்க, ரொம்ப டாப்பாக இருக்கும். ஓகே அண்ணா, ஓகே சூப்பர் அண்ணா. கடைகளில் போய் நம்ம வீட்டுக்கு டைனிங் டேபிள் வேணும்னு நினைக்கிறோமேக்காண்டி அது என்ன மாடலில் இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், அது என்ன வெரைட்டிஸ்ன்றது மறந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிள் வந்து இவ்வளோத்துக்கு தான் வரும் ஹெட்டு, இந்த ஹெட்டு வந்து இவ்வளோ தான் வரும். ஆனால் எங்களுதில் அப்படி கிடையாது, இந்த தோள்பட்டை வரைக்கும் மேலே வரைக்கும் வரும் வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு பேக் ரெஸ்ட் இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து 14,000 16,000 வரைக்கும் இருக்குது. ஓவல் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, கீழே தூண் வச்சது இருக்குது, தூண் இல்லாமல் 4 லெக் இருக்கிறது இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் அதே உங்கள் டிசைன்ஸ் எதுவும் எடுத்தாந்து கொடுத்தீங்கனாலும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். 4 சேர் ஒரு டேபிள் 16,000 15 ரூபா 16 ரூபா இந்த ரேட்டில் இருக்குது. மினிமம் எவ்வளோ சேர் கொடுப்பீங்க? ஒரு டேபிள் 4 சேர் கொடுப்போம் வந்துட்டு. அதே சேர் மட்டும் வேணும்னாலும் சேர் மட்டும் கொடுப்போம், டேபிள் மட்டும் வேணுனாலும் டேபிள் மட்டும் கொடுப்போம். இல்லை சார் எங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், ஒரு 50 சேர் வேணும்னாலும் அப்படி கூட 50 சேராக கூட கொடுக்கலாம். வந்துக்கிட்ட இப்போ வந்து ஒரு சில ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூவில் அந்த கோவில் மாதிரி அந்த சேரில் டிசைன் அது மாடலை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ வாங்குவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். மிஷின் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க் மிஷின் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு நாங்கள் அதிகமாக ஹேண்ட் ஒர்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு. ஆமாம். இப்போ பாலிஷ் போட்டதை பார்க்கலாங்களா? பார்க்கணும். அண்ணா இதுதான் வந்து உங்களோட ஃபேக்ட்ரி? ஆமாம், இது ஃபேக்ட்ரி. இது பக்கத்து ரூம்பு தான் வந்துக்கிட்டு, ரொம்பலாம் தள்ளிலாம் இல்லை, பக்கத்து ரூம்பு. இதில் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்லிடுங்க. நானே சொல்லியிருந்துட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் கேட்டிருக்காங்க, டீ குட் கலரில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டீ குட் கலரில் செய்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் கோட் மட்டும்தான் பாலிஷ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து 2 கோட்டு பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் உடச்சி கண்ணாடி கீறினா கூட கோடு விழுகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், கிளாசிக் இருக்கும் வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் செட்டு 3+2 புக்கிங் ஆகிருக்கு. அதை தான் பாலிஷ் பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் பார்த்துட்ருக்குறீங்க. இன்னும் கட்டல்ஸு ஏகப்பட்டது இதோ இவங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே அண்ணா, இன்னொன்று நீங்கள் ஏரியா போகிறதுக்குன்னு சொன்னீங்களா, இப்போ எங்கெங்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் கொடுக்குறோம். பெங்களூர், கர்நாடகா இந்த மாதிரி கேட்டால் கூட கொடுக்குறோம். வந்துக்கிட்டு எல்லா ஊர்களுக்கும் கொடுக்குறோம். எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கும் நம்மகிட்ட இருக்குது. எப்படி ஆர்டர் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், ஆன்லைனில் பார்த்தா அவங்க ஆர்டர் ஃபோட்டோ சென்ட் பண்ணுமா? ஆமாம், ஆர்டர் இப்போ வந்து பார்த்துட்டாங்க. இப்போ சார் எங்களுக்கு சோஃபா செட் வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நாங்கள் மாடல் அனுப்புவோம். மாடலில் இந்த சோஃபா செட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சோஃபா செட் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க 2,000 எங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணணும். அட்வான்ஸ் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அந்த செட்டை எடுத்து பாலிஷ் பண்ணாமல் ஒரு ஃபுல் ஃபோட்டோ அனுப்புவோம். பாலிஷ் பண்ணாமல் ஃபுல் ஃபோட்டோ அனுப்பிச்ச பிறகு தம்ஸ்அப்னு சொல்லி அப்படியே அவங்கள ஒரு வாட்ஸ்அப்பில் காமிச்சிட்டாங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எடுத்து அந்த மாதிரி வார்னிஷ் பண்ணிவிடுவோம். வார்னிஷ் பண்ணிவிட்டு அவங்க ஊர், அவங்க பேர், அவங்க ஃபோன் நம்பர் இந்த 3 மட்டும்தான் வேணும், அட்ரஸ் தேவையில்லை. சரி, நான் இப்போ இதில் டிசைன் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களா, எல்லாம் உள்ள கலரில் எனக்கு பிங்க் கலரில் வேணும்னா என்ன கலர்? இப்போ நீங்கள் வானவில்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்குது, எங்ககிட்ட 24 கலர் இருக்குது. என்ன கலர் கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த கலருக்கு போட்டு தரலாம். அந்த கிட்ட இது வந்து ரெடி பண்ணாதது. ஆமாம், இது ரெடி பண்ணாதது ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சேலத்துக்கு போகுது, சேலத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த கிட்ட. அது இல்லாமல் கட்டல்ஸ் எனி டைம் எங்ககிட்ட 40-50 கட்டில் எனி டைம் ஸ்டாக் இருக்கும். நீங்கள் வந்ததுலேருந்து ஏதோ சம்பவம் பண்ண போகிறீங்க நீங்கள் போட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படி என்னன்னா பண்ணுறீங்க? இது வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் பண்ணல. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் புதுசாக என்ன சில்ட்ரன்ஸ் கட்டலில் எதுவும் இது பண்ணிட்டா என்ன ஆகுனீங்களா? ஆமாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன பண்ண போகிறீங்க? தள்ள போகிறீங்களா? கீழே விழுந்தா கூட ஒன்றாகாது. என்னன்னா எங்களோட ஓன் மேட்டில் செய்கிறது தள்ளிட்டீங்க ஒன்றுமே சொல்லாமல் செய்கிறதுனால கட்டல் விழுந்தாலோ கொண்டாலோ பசங்க ஏறி குதிச்சாலோ கொண்டாலோ, ஏன் பசங்கன்னு இல்லை பெரியவங்களே கூட சரி குத்துச்சண்டை பாக்ஸிங் போட்டால் கூட ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம் அண்ணா, எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ச்சில் இருக்கக்கூடியதுங்க? எல்லாமே வந்து 5/2 5/2 இருக்கிறது. இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களாவது ஆள் கம்மி,
நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 வெயிட் இருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கும் வெயிட் ஏறினாலும். சூப்பர் அண்ணா. ஸோ இது மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆமாம், எல்லாமே சிங்கிள் காட்டில் இருந்து கிங் சைஸ் வரைக்கும் எல்லாமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். ஓகே அண்ணா. சோஃபா செட்டு கூட சரி அந்த அளவுக்கு நல்லா போட்டு கீழே போட்டு காமிச்சு பார்த்தீங்களா, ஓகே, குவாலிட்டியாக இருக்கும். ஒருவேளை உடஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு உடையாதுன்றதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஆணித்தனமாக இதை நம்ம சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் எதனா போட்டு உடஞ்சிச்சு நான் கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை உங்களுக்கு. இது வரைக்கும் வந்தது கிடையாது, இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு பொருளை வெளியே ரிலீஸ் பண்ணும்போது எங்களுடைய கண் பார்வையில் வச்சு தான் நாங்கள் என்ன இருக்குது, எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ள வெளியவே அனுப்புவீங்க. ஆமாம், சூப்பர் அண்ணா. வியூவர்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணதான். அந்த உடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக பண்ணது தான். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து சொந்த தயாரிப்பில் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி டு உங்களுக்கு வெளியே போகிறதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேக்ட்ரியிலேயே எல்லாமே பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்கள் ஃபர்னிச்சர் எப்படி ரெடி ஆகுதுன்னு கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியாது, இங்கே வந்தீங்கன்னா தான் செக் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்பர் 1 குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவை ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட கோவை ஃபர்னிச்சர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சரவணம்பட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. லொக்கேஷன் மேப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட கிரேசி தமிழச்சி சேனல். தேங்க்யூ.